ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவா சுமதி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு ஈரல் வச்சு மசாலா அரைச்சி வச்ச ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்கள, பெரியவங்க, ப்ரெக்னென்ட் உமன் எல்லாருமே எடுத்துக்கலாம். ரத்தம் கம்மியாக இருக்கவங்க இது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கொடுங்க. வாங்க செய்முறை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்குங்க. 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கடுகு ஸ்பைசஸ் ஐட்டம் எதுவும் சேர்க்க வேண்டாம். இது இப்படி தான் பண்ணணும். இந்த செய்முறை சூப்பராக இருக்குங்க. நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி இந்த மாதிரி எடுத்துக்குங்க. அடுத்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சு ஆட்டு ஈரல் 1/4 கிலோ சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஈரல் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் எண்ணெயிலே நல்லா முடிஞ்ச அளவுக்கு 50% நல்லா இந்த மாதிரி வதக்கிக்குங்க. இதிலே பாதியில் வெந்துடும். இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பழுது தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பில், ஒரு பூண்டு ஃபுல்லாக தோல் உளித்து சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். தண்ணி எதுவும் ஊற்றாமல் இதை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்ச விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு ஈரலுக்கு தேவையான உப்பு, 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் வர மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும். இந்த மசாலா மட்டும் சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்குங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாங்க. ஈரல் இதிலே நல்லா குக் ஆகுது பாருங்கள். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நம்ம போட்ட மசாலா எல்லா சைடும் நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குறைவாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஈரல் கிரேவி பண்ணுறனால கொஞ்சம் திக்காக தாங்க வேணும். அதனால் குறைவாக தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம வதக்கும் போதே ஈரல் நல்லா வெந்துருச்சுங்க 50%. மசாலா போடுறதோட வேகிறதுக்காக குறைவாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈரல் வெந்திருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால நல்லா வெந்து தாங்க கொடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா சூப்பரான ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செய்முறை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.